ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் 10 வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார் ஒத்தக்கொம்பு. அது இன்னைக்கு வந்து இறந்துருச்சு. இப்படி சொல்றது ஐயோ முடியலடா சாமி. ஐயோ எனக்கு பிடிச்ச எனக்கு இல்லை, இந்த மாதிரி ரசிகர்கள் பல கோடி மக்களுக்கு பிடிச்ச ஒரே தலைவன், ஒரே நாயகன், ஒரே எருதுகட்டின் ஜாம்பவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார் ஒத்தக்கொம்பு தானே சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசுல வந்து நீங்கா இடம் பிடித்தவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஒத்தக்கொம்பு. எனக்கே நானே இவ்வளவு ஃபீல் பண்றோம். நம்ம பண்ணோம், அது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, அவர் கூட இருந்த அண்ணன் தம்பிங்க, அதேவே வளர்த்து அதேவே ஆளாக்கி அதேவே வந்து தெருவுக்கெல்லாம் கூட்டிட்டு போறவங்களுடைய நண்பர்களுடைய நம்ம பண்ணி நினைச்சதாங்க அப்படியே கஷ்டமா இருக்குது. நம்முடைய அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை வளர்த்து ஆளாக்குன நம்முடைய பன்னீர் அண்ணன், அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு வந்து எப்படி சொல்றது தெரியல. ஓ முடியலடா எப்பா. ஓ நம்ம வாணியாம்படியில இருந்து ஆம்பூருக்கு வரணும்னு வச்சுக்கலாம். அதோடைய இந்த செங்கிலிகுப்பம் பாத்தீங்கன்னா, இந்த போக்கு வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து கட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா மேக்கெட் விட்டுருப்பாங்க. என் கண்ணு என் பார்வை மொத்தமே வந்து அந்த பக்கம் தாங்க போக்கஸே பண்ணுவேன். எதிரில என்ன வருது கூட பார்க்க மாட்டேன். நம்ம தலைவனை எங்கன்னா கட்டி போட்டிருக்க மாட்டாங்களா, எங்கேயாச்சும் நம்ம போய் பார்க்க முடியாத அப்படி அப்படி போகும்போது எங்கேயாச்சும் ஒரு பொது ஓரமா நம்ம பார்க்க முடியுமா? எவ்வளவு ஒரு ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து இல்ல எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டா கூட அதை கிராஸ் பண்ணும்போது அதை பார்த்து சப்போஸ் அது இருந்துச்சுன்னா அது கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுக்காம நான் இது வரைக்கும் பண்ணது இல்லைங்க. ஆனா ஒரு 2 டைம் வந்து நான் அது கூட நின்று செல்ஃபி எடுத்துருக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாடை வந்து கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஓடி போய் வண்டியை நிக்க வச்சுட்டு முதல்ல ஓடி போய், ஏன்னா வந்து கம்பெனிகளே போயிட்டு இருந்தாங்க பக்கம், அதனால வந்து அது ஓடி போய் முதல்ல நம்மளோட தலைவனை நம்ம பார்க்காம நம்ம போக கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு தீவிரமான ஒரு ரசிகன் தான் நான் சொல்லணும். என்ன மாதிரி வந்து எப்படி சொல்றது, பல கோடி ரசிகர்கள் வந்து அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ ப்ரோ என்னால முடியல ப்ரோ, உண்மையாவே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. என் தலைவன் இறந்துட்டு வந்து எவ்வளவு ஃபீல் பண்றதா இருக்குது, என்னால முடியல உண்மையாவே. ஐயோ இல்லடா சாமி. இதுக்கு மேல நம்ம வந்து எடுத்துக்கட்டுக்கு போனா அங்க என்ன இருக்கும், என்ன மாதிரி நம்ம பார்க்க போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி சொல்றது, சூப்பர் ஸ்டார் மறுபடியும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மறுபடியும் பிறக்க மாட்டானா? மறுபடியும் யார் வருவாங்க? சூப்பர் ஸ்டார் அடிச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் தாங்க. சூப்பர் ஸ்டார் அடிக்கணும்னா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். மறுபடியும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு வேற எந்த மாடுமே வராது. வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார்னா வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார், ஒத்தக்கொம்புனா ஒத்தக்கொம்பு தாங்க. அப்படியே சும்மா சீவின வரும் பாருங்க அந்த ஜனத்துல, அது கூட விசில் பத்தம், அப்படியே அதுக்கு கரகோஷம், அப்படியே அப்ப மந்தில அவ்வளவு ஜனம், அப்படியே அது சீறி பாஞ்சு போற. ஐயோ மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா? என் தலைவன் சீஃப் கெஸ்டுங்க. என் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா மந்திக்கு வந்து பிரைஸ் அடிக்கலன்னா கூட என் தலைவன் வந்து நின்றாலே போதும், அப்படியே சும்மா பான வெடிக்க மாதிரி விசில் பறக்குங்க. சும்மா ஒரு விஷயம் சொல்றனால கேட்டுங்க. நார்மலா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்றான்னா, அவன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என் தலைவன் கிட்ட போய் நின்று ஒரே ஒரு பேட்டி எடுத்தான்னு வச்சுங்களா, அவன் லைக்ஸ் வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எவ்வளவு எதிர்ப்பு மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என் தலைவன் ஃபேமஸ். வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார்னா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு வந்து எருதுகட்டின் ஜாம்பவானே என் தலைவன் தாங்க. என் தலைவன் போனது எனக்கு அப்படியே முடியடா ஐயா. பொண்ணை விட்டா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு விட்டு அலும்புறோம், அவ்வளவு கஷ்டமா இருக்குது முடியல என்னால. நம்முடைய நம்பர் 10 வாணியாம்பாடி சூப்பர் ஸ்டார் ஒத்தக்கொம்பு ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் ஒரு 10 செகண்ட் வந்து பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி தலை குனிஞ்சு கேட்டுக்கிறேன். அனைவரும் ஒரு 10 செகண்ட் அதோடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க.
இன்னும் நினைச்சா எனக்கு அப்படியே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. உன்னால முடியல ப்ரோ. ப்ரோ பாய்.